என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இந்த பிரித்தியங்கராவிடமிருந்து மிகப்பெரிய தண்டனை ஒன்று கிடைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் உன் தாயானவள் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக புறப்பட்ட நேரத்தில் எனக்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வமானது அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிட்டது. உன் குலதெய்வம் என்ன தண்டனை கொடுத்தது என்று பார்த்த பிறகுதான் இந்த அம்மா எனக்கே அவர்களை கண்ட பொழுது சற்று மனம் வேதனைப்பட்டது. இவர்கள் எதற்காக இப்படி தவறுகளை செய்து இது போன்ற தண்டனையை பெற்று கொண்டார்கள் என்று இந்த அம்மாவின் மனது சற்று வேதனையாகிவிட்டது. ஆனாலும் அவர்கள் செய்த தவறுக்கு இந்த தண்டனை அவர்களுக்கு சரியானதுதான் என்பது போன்ற ஒரு எண்ணம் கடைசியில் எனக்குள் தோன்றிவிட்டது. என் பிள்ளையே, இன்று இந்த அம்மா உன் குலதெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தது என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீ சந்தோஷம் அடைவாய். ஏனென்றால் அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் அத்தனை, உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் அத்தனை. அதனால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களினால் நீ மனமுடைந்து மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்த நேரத்தில்தான் உன் குலதெய்வம் அதனை பொறுக்க முடியாமல் அவர்களுக்கு தண்டனையை வழங்கி இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த தாயானவள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்டிருந்த நேரம்தான் நான் இந்த செய்தியை கண்டேன். என் பிள்ளையே, உன் மீது எத்தனை அக்கறை உன் குலதெய்வத்திற்கு உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த அம்மாவிற்கும் என்பதனை நீ இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் உனக்கு ஒருவர் மாற்றி ஒருவர் இத்தனை உதவிகளை செய்ய முன்வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்காதா, நல்லதை நடத்திவிடாதா, இது போன்றவர்களிடத்திலிருந்து உனக்கான நிம்மதியினை பெற்றுவிடாதா என்று என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற நேரம் ஏகப்பட்டது உன் வாழ்க்கையில் இருந்தது. நிறைய நேரங்களில் நீ யோசித்து கொண்டே இருப்பாய், நமக்கு இதற்கு ஒரு விடிவு காலம் பிறந்து விடாதா, நமக்கு இதற்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்று எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ வேதனையுற்ற காலம்தான் அதிகம். இத்தனை வேதனைகளுக்கு பிறகுமே இந்த பிள்ளை இப்பொழுது உன் வாழ்க்கையை ஒரு வழியாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் உனக்கு செய்ய நினைத்த அந்த கெடுதல் தான் உன்னுடைய தெய்வங்களை இப்பொழுது உன் அருகில் வரவழைத்திருக்கின்றது. எத்தனையோ சூழ்ச்சிகள், எத்தனையோ சோதனைகள் என்று உன் வாழ்க்கையை அவர்கள் முடக்க அல்லவா நினைத்தார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை தெளிவாக இருந்து கொண்டிருந்தார்கள். உனக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் அதில் அவர்களுக்கு மனவேதனை அதிகமாகி விடுகின்றது. இது போன்ற சூழ்நிலைகளை கண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி விடவே கூடாது என்று நினைத்த பல விஷயங்கள் ஏற்கனவே முடங்கிதான் கிடந்தது. என் பிள்ளையே, நீயோ உன்னை சுற்றி கஷ்டங்கள் வந்தவுடன், உன்னை சுற்றி சோதனைகள் வந்தவுடன் மனதளவில் வேதனையுற்று இவையெல்லாம் உனக்கு நடக்குமா நடக்காதா என்பது போன்ற எண்ணங்களை உனக்குள் நீயே வளர்த்து கொண்டு உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீயே உன்னுடைய மனதினால் தட்டி விட்டு விட்டாய். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்து விட்டார்கள். உன்னுடைய மனதிற்குள் இந்த அளவிற்கு அவர்கள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது, எந்த நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடாது என்று அவர்கள் முன்னின்று நடத்திய பல நாடகங்களை இந்த அம்மா நான் கண்ணார கண்டேன். இந்த அளவிற்கு நான் உற்று நோக்கி இருக்கின்றேன் என்றால் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் விட்டுவிடுமாம்?
என்னை அவர்களோடு உன் குலதெய்வம் ஏகப்பட்ட தண்டனை கொடுக்க துணிந்துவிட்டது. அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் சரியான பாடமாக கற்றுக் கொடுத்து இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் துணிந்துவிட்டார்கள் போலும். அதனால்தான் அவர்களிடத்திலிருந்து இவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, தண்டனை என்றால் ஒருவருக்கு எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அவர்களுக்கு வேதனைகள் தொடர்ந்து வரலாம். பிரச்சனைகள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடலாம். அவர்கள் செய்ய நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம். என்ன நினைத்தாலும் அதில் தோல்விகள் வந்து சேரலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை என் பிள்ளையே, அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்றுதானே நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் தப்பிக்க கூடாது. அவர்களுக்கு பிரச்சனையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு நடிப்பொழுதும் தப்பித்து விடக்கூடாது. எந்த முயற்சிகளும் அவர்களுக்கு பணம் கொடுக்காது. அவர்கள் எதை நினைத்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று குலதெய்வம் நினைத்து விட்டார்கள். அதனால்தான் இப்படி ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது என்ன தண்டனை என்று தெரிந்து கொள்வதற்கு என் பிள்ளை உனக்கு அத்தனை ஆவலாக இருக்கின்றது அல்லவா? என் தங்கமே, உன் குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று உன் அம்மா நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். அவர்கள் செய்ய நினைத்தது என்ன தெரியுமா? இவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வத்தை வணங்குவதும் தெய்வம் நமக்கு செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கையினால்தான் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை தெய்வம் காப்பாற்றும் என்கின்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் தான் தெய்வத்திற்கு விழுந்து விழுந்து செய்கின்றோமே. நாம் தெய்வத்திற்கு எவ்வளவு பணத்தை செலவு செய்கின்றோம். முன்னின்று நாம் தானே தெய்வங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை யாரால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்து விட்டார்கள். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த தெய்வத்திடமிருந்துதான் உனக்கான தண்டனைகள் கிடைக்கப் போகின்றது. அந்த தெய்வம் அவர்களுக்கு கொடுக்க நினைத்த தண்டனைகள் எல்லாம் என்னவாக இருக்கும், ஏதுவாக இருக்கும் என்று அவர்கள் யோசிப்பதற்கு முன்பாகவே குலதெய்வம் அவர்கள் வாழ்க்கையில் இந்த சோதனையை கொடுத்து விட்டது. என் பிள்ளையே, என்ன தெரியுமா? அவர்களின் எண்ணங்கள் அப்படியே மாறாக தெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை. நீ எவ்வளவுதான் என் முன்னால் வந்து நில், எத்தனைதான் எனக்கு நீ வாரி வாரி இறைத்துக்கொள், நீ என் முன்னால் நின்று எத்தனை பூஜைகளை செய்தாலும் சரி, எனக்கு எத்தனை செல்வத்தை நீ அள்ளி கொடுத்தாலும் சரி, என்னை தங்கத்தாலே நீ அலங்கரித்தாலும் சரி, என்னை பூட்டினாலும் சரி, எவ்வளவு நீ செய்தாலும் சரி, ஒரு பொழுதும் என் கடைக்கண் பார்வை உன் மீது விழாது. நீ எவ்வளவு செய்தாலும் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் இதனால் பாதிக்கப்பட போகின்றார்கள். நீ செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் உன்னுடைய சந்ததிகளை பாதிக்கப் போகின்றது. உன்னுடைய வருங்கால சந்ததிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு நிற்பதை நீ மனவேதனைப்பட்டு பார்க்கத்தான் போகின்றாய். உன்னுடைய மனவேதனையில் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று நீ திணறப் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு புரியாமலேயே போகப் போகின்றது. எதை சுற்றி நம் வாழ்க்கை கொண்டு செல்கின்றது என்பதனை அறியாமல் நீ திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்க போகின்றாய். இத்தனை காலமும் சேர்த்து வைத்த செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு போகப் போகின்றது. உன்னுடைய சந்ததி கவலைப்படுவதும் கஷ்டப்படுவதும் உன் கண்முன்னே நடக்கும் என்று உன் குலதெய்வம் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றென்றைக்கும் உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.